திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கக்கூடிய பல்லவி நம்மோடு இருக்காங்க. திருவிக நகர்ல பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்திருக்கீங்க, முதல் முறையா வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? இந்த ஃபீல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, புது அனுபவமா இருக்கு. கண்டிப்பா தொகுதியை மாற்றணும், அதுக்கான முயற்சியை இன்னில இருந்தே கையில எடுக்கணும். கர்ப்பிணியா இருக்கீங்க, இந்த சூழல்ல சட்டமன்றத்துக்கு வந்த அந்த உங்க நிகழ்வு உங்களுக்கு எப்படி உங்க மனசுல எப்படி இருக்கு? அப்படியெல்லாம் இல்ல, நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? முடிகிற வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து திருப்பி செய்ய வேண்டியது. சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் பதவியேற்றாங்க. அந்த சூழல் எப்படி இருந்துச்சு? அவரோட சட்டமன்றத்தில் நீங்களும் அமர்ந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருந்தது இந்த ஃபீல். கண்டிப்பா அவர் பின்னாடி நாங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். மேடம், இப்போ அமைச்சரவையில அமைச்சிருக்கிறாங்க, முதலமைச்சரோடு சேர்ந்து அமைச்சர்கள்லாம் பதவியேற்று இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி செயல்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களோட அமைச்சர்கள் பத்தி கவலை இல்லை, எல்லாருமே எங்க தளபதி மாதிரியே நேர்மையா தான் இருப்பாங்க. எங்களை அந்த மாதிரி தான் அவர் வளர்த்து விட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னில இருந்து நடக்கும் எங்க தலைமையில. ஒரே ஒரு மகளிருக்கு தான் இப்ப கொடுத்த அந்த அமைச்சரவையில இடம் கிடைச்சிருக்குது. இன்னும் மகளிருக்கு அதிக இடம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடைக்கும், எல்லாம் தளபதி கிட்ட.